ரிஜெக்ஷன் இஸ் அ பிளெஸிங் சொன்னா நம்புவீங்களா? பட் நம்ம எல்லாருமே அந்த ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படுவோம். அது வரக்கூடாது நம்ம ஓடுவோம். நீங்க ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளா நம்ம பார்க்குறோம்ல, அவங்களாம் அத்தனை ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணதுனால தான் இப்போ நம்ம அவங்கள சக்சஸ்ஃபுல் பீப்புள்னே சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் இயர் அவரோட பிசிசிஐ கான்ட்ராக்டே வந்து தூக்கிட்டாங்க. நீங்க தேவையில்லை, நீங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு எடுத்துட்டாங்க. ஆனா மனுஷன் லாஸ்ட் இயர் வந்து 5 டிராஃபி வின் பண்ணிருக்காரு. 5 டிராஃபி திருப்பி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான புள்ளியே வந்து ஸ்ட்ரேயஸ் ஐயர் தான். அதனால திருப்பியுமே அவரை வந்து பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. மனுஷனை பாருங்க, லாஸ்ட் இயர் பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்குனா என்ன, நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸை பண்ணி திருப்பி அந்த பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃபுமே அப்படிதான். நம்ம வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டோம்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாம நம்ம வந்து திருப்பி அதை ஓவர் கம் பண்ணி திருப்பி நம்ம ரிஜெக்ட் பண்ணவங்க கிட்டே நம்ம ஜெயிச்சு காட்டுறதா நம்மளோட வாழ்க்கை. இந்த வீடியோல நம்மளோட ரிஜெக்ஷனை எப்படி ஒரு மோட்டிவேஷனா வச்சு நம்ம வின் பண்றது லைஃப்ல அப்படின்றத நான் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு நீடடா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், நான் ரிஜெக்ஷனுக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனே கொடுத்தாலும் ரிஜெக்ஷன்ன்றது ஒரு பெயின் தான். அந்த பெயினை நம்ம வந்து ஃபீல் பண்ணி தான் ஆகணும். நிறைய ஸ்டடியில் என்ன சொல்றாங்கன்னா, ரிஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பிசிக்கல் இன்ஜுரி. அதாவது நம்மள ஒருத்தர் மூஞ்சில அடிச்சா என்ன வலி வலிக்குமோ அதே மாதிரி ஒருத்தர் நம்மள வந்து அடிக்காமே வலி கொடுக்கறதா வந்து இந்த ரிஜெக்ஷன். அதே பெயின், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெயின் நம்ம ரிஜெக்ஷன்லயுமே ஃபீல் பண்ணுவோம். இது வந்து உண்மைதான். இது வந்து நமக்கே தெரியும். நம்ம யாராச்சும் ஒருத்தங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணாங்க, இல்லை நம்ம ஏதாச்சும் அப்ரோச் பண்ணி நம்ம ரிஜெக்ட் ஆயிடுனா கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது எனக்குமே புரியுது. அதுல வந்து வலி இருக்கு. அந்த வலி நமக்கு சொல்ல முடியாது. நம்மளோட பெயின் நமக்கு தானே தெரியும். அந்த மாதிரி நமக்குமே வலி இருக்கும் தான். ஆனா சேம் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான். இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னா விராட் கோலி, தோனி, நீங்க தளபதி விஜய் எல்லாருமே அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பார்க்கவே நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி இம்ப்ரூவ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஒர்த் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து அதை விட பெட்டரா மாற போறோம். இல்லை சம்திங் பெட்டர் நமக்காக வெயிட் பண்ணுது. ஸோ அதனால இது கிடையாது, நமக்கு அது டிசர்வ்டு நமக்கு ஷோ பண்றதுக்கு தான் வந்து ரிஜெக்ஷனே நடக்குது. நெக்ஸ்ட், நான் என்னோட ரிஜெக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரிஜெக்ஷனை ஒரு ஃபெயிலியரா பார்த்தா அது நமக்கு ஒரு ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் நம்மளால அதுல இருந்து எந்த விஷயமே கத்துக்க முடியாது. ஆனா நீங்க இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங் வச்சிருக்கீங்க, ஓகே நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா ஓகே சம்திங் ஏதோ சொல்ல வருது, இதனால தான் நம்ம வந்து தோத்துட்டோம், மேபி இதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங்கை மாத்தி, ஓகே இந்த விஷயம் நமக்கு இது கத்து கொடுத்துருக்கு, இது ரிஜெக்ட் தான் எனக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட ரிஜெக்ஷனை வின் பண்ணிட்டு இருக்கீங்க. செகண்ட், நம்ம எல்லாருமே ரிஜெக்ஷனை பார்த்து ஏன் பயப்படுறோம்னா, நம்மளோட லைஃப்ல நமக்கு ரிஜெக்ஷன் ஒன்று நம்ம வந்து பார்க்கவே கூடாது, அக்செப்டே பண்ண மாட்டோம். அதாவது என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் நினைச்சேன்னா அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட தாட்டுமே இருக்கும். அதனால ரிஜெக்ஷன், அதனால நம்மளோட லைஃப்ல அக்செப்டே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்து பயப்படுறோம். நீங்க வந்து ரிஜெக்ஷன் ஒன்று லைஃப்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஆய் சொல்லுங்க, அந்த பர்சன் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏதாச்சும் புதுசா ஒரு கேஃபேல போயிட்டு டிஸ்கவுண்ட் கேளுங்க, கண்டிப்பா அந்த பர்சன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ரிஜெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ண உங்களோட லைஃப்ல ஒரு பெருசா ரிஜெக்ஷன் வரும் பாத்தீங்களா, அப்பதான் நீங்க அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க, அதுல இருந்து ஓவர் கம் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஃபெயில் ஆகி வந்ததால எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் வந்தாலும் தாங்கக்கூடிய மனநிலை இருக்கு. ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு லைஃப் ஃபெயிலியர், ஒரு பறக்கமாதே ஃபெயிலியர். என்னப்பா கேமரா ஃபெயிலியரா, ஓகேவா, லவ் மட்டும் இல்ல, ஆனா நீ இதே ஃபுல்லா பாஸ் ஆயிட்டே இருந்தீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நீ சின்னதா ஒரு ஃபெயிலியர் பார்த்தா கூட சூசைட் பண்ணிக்கலாமோ, நம்ம அது பண்ணலாம்னு தோணும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால உங்க குழந்தைங்க ஏதாவது ஃபெயில் ஆகுது, ஏதாவது மார்க் கம்மி ஆகுதுன்னா திட்டாதீங்க. அவங்க அதை எப்படி எடுத்து அழகா சொல்லி அடுத்த தடவை வாங்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுங்க. அப்பதான் அந்த குழந்தைங்க கொஞ்சம் நல்லா வருவாங்க. தேர்ட், ரிஜெக்ஷன் தான் எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு பெரிய மோட்டிவேஷன். இது வந்து ஒரு உண்மைங்க. நீங்க வந்து ரிஜெக்ஷனை ஒரு மோட்டிவேஷனா யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இதை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் உங்களோட லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. ரிஜெக்ஷனை விட பெரிய மோட்டிவேஷன் எங்கேயாச்சும் இருந்தா நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ரிஜெக்ஷனை நம்ம ஒரு ஃபியூலா வச்சு எதுக்காக நம்மள ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த விஷயத்துல நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். எக்ஸாம்பிள், நீங்க சேல்ஸ் பர்சன் வந்து ஈஸியா ஒரு சேல்ஸ் பிச் பண்ணாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா? 99% ஆஃப் த டைம் வந்து அவங்க ஃபெயில் தான் ஆவாங்க. ஆனாலும் ட்ரை பண்றதுனால தான் 1% அவங்க ஜெயிப்பாங்க. அப்பதான் அவங்களோட சேல்ஸ் வந்து அவங்களால அச்சீவே பண்ண முடியும். ஸோ நம்மளுமே அப்படிதான் நம்மளோட லைஃப்ல எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம அதில் ஜெயிப்போம். ஃபோர்த், உங்களோட லைஃப்ல நீங்க ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பனா யூ ஆர் கோயிங் குட் தாங்க. லைஃப்ல கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு பர்சன் ரிஜெக்ஷனே ஃபேஸ் பண்ணலன்னா அந்த பர்சன் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்காங்கன்னு பாருங்க. யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்களோ அவங்களால கண்டிப்பா நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பர்சன் எதுவுமே ட்ரை பண்ணலன்னா அவங்க ரிஜெக்ஷனே
ரிஜெக்ஷனே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க லைஃப்ல எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே பார்க்காம இருந்தீங்கன்னா கமான், நீங்க வந்து தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாம இருக்கீங்க. புதுசான விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. உங்க கோலை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் லாஸ்ட் சம்டைம்ஸ் நமக்கு ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா நம்ம கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிறது நல்லதுக்கு தான். ஏன்னா இதை விட பெட்டரா கிடைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் நீங்க வந்து அப்ரோச் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன் அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான பர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த பர்சன் கரெக்டான பர்சன் கிடையாதுன்றது தான் அர்த்தம். இப்படி ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஜாப்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட தேங்க்யூ சொல்லுங்க. ஏன்னா இதை விட ஒரு பெட்டரான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால தான் இந்த ஜாப்ல நீங்க ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க. சோ தட் அதெல்லாம் வந்து நீங்க பாசிட்டிவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ரிஜெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா டெஃபினெட்லி இதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதனால இப்போ தேங்க்யூ சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. பேஷன்ஸா இருந்தாதான் நம்மளோட லைஃப்ல எல்லாமே நமக்கு கிடைக்கும். அண்ட் வி கம்ஸ் டு an end. நீங்க இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஏதாச்சும் பெருசா ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ரிஜெக்ஷனை நீங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அந்த ரிஜெக்ஷனை எப்படி வின் பண்ணீங்கன்றத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. நானுமே அதை பார்த்துக்குள்ள மோட்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்களோட ரிஜெக்ஷனை நீங்க வின் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ பிளஸ் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் go to the video. We will end this video. Think positive and makes your life happier. Until this, bye. It's Vijay. Bye bye.